அண்ணாவின் நல்ல தம்பி 1949ஆம் ஆண்டு வேளக்கரை 1949ஆம் ஆண்டு ஒரே இரவு 1951ஆம் ஆண்டு ஆகிய 3 படங்களும் உருவாகிய கருத்துக்கதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் கதை வசனத்தில் கிருஷ்ண பஞ்சு இயக்கத்தில் வெளியான பராசக்தி படம் 1952ஆம் ஆண்டு வெளியாகியிருந்தது. பராசக்தி படத்தின் மூலம் தீவிரமடைந்தது அரசியல், சமூக, பண்பாடு தளத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கிய, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய பராசக்தி படம் தமிழ் திரையுலகில் பாதையை மாற்றிய திரைப்படம் இது. பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின் என வலுவாக திசை திரும்பியது. இதன் பின்னர் திரைப்படங்களில் சமூக விமர்சனங்கள், பகுத்தறிவு பார்வை என்பது தவிர்க்க முடியாத அம்சமாக மாறிப்போனது. பராசக்தி உருவான கதை. தமிழ் சினிமாவில் கற்பனை வரலாற்று படங்களுக்கு வசனம் எழுத தொடங்கினார் மு. கருணாநிதி. மந்திரி குமரி கொடுத்த புகழ் முதல் பெரிய உச்சம் என்ற அவரை புகழ்ந்த சினிமா துறை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது. ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படங்களை வாங்கி திரையரங்குகளுக்கு விநியோகம் செய்து வந்தார் வேலூர் வி. ஏ. பெருமாள். திரைப்பட விநியோகஸ்தராக இருந்தாலும் சமூக சீர்திருத்த நடத்தைகளுக்கு மிக பாதுகாப்பாக இருந்தவர் அவர்தான். அதேபோல் சக்தி, நாடக சபா நாடகங்களில் நடித்து வந்த சிவாஜி கணேசன் என்கின்ற இளைஞரை துடிப்பான நடிப்பை கவனித்து வந்தார் ஏவிஎம் மெய்யழகன். இதை பார்த்து உடனடியாக பராசக்தி படத்தை இயக்கலாம் என்று அறிவுரை கூறியுள்ளார் அவர். பின்னாளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு முடிசூடா மன்னனாக மாறியுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பராசக்தி படத்திற்கு கதை, வசனம் எழுத நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.